சென்ற நூற்றாண்டுலையும் பாதிக்கு மேலதான் பல தமிழாக்கங்கள் வருது. குர்ஆனுடைய தமிழாக்கமே இங்க வர்றதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கா, எப்படி நம்மள்ட்ட கரெக்டான இஸ்லாம் இருக்கும்? நம்ம கெட்டுப்போனதான் காரணம். எதை மனிதன்ட்ட முதல் கொடுக்கணுமோ அது கொடுக்கல, குர்ஆனை கொடுக்கல, தமிழ்ல கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, தமிழ்ல வந்துருச்சா? வந்துச்சாங்க. ஏகத்துவம் எழுச்சி வந்த பிறகு இப்பதான் புகாரி வந்து முடிஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தொகுப்புகள்ல சஹீஹுல் புகாரி என்ற அந்த ஒரு நூல் மாத்திரம் முழுசா இப்பதான் வந்து முடிஞ்சிருக்கு, வேற எந்த நூலும் வரல. அதுவும் எத்தனையோ வருட உழைப்புக்கு பிறகு வந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது, அல்லாஹ் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது, ஆனா இஸ்லாம் சொல்லிக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னது தெரியாம ரசூல் சொன்னது தெரியாம என்ன இஸ்லாம் நம்மள்ட்ட இருந்திருக்கு? அதை நல்லா ஏமாத்துறாங்க. எதனால நம்மள ஏமாத்திட்டு போனாங்கடா? 950 வருஷமா அந்த மத குருமார்கள்லாம் மௌலவிமார்கள் எல்லாம் எதை வச்சு நம்மள வந்து தப்பான வழி கொண்டு போனாங்கன்னா, குர்ஆன் இல்ல, செக் பண்ணி பார்க்க போறீங்க, ஹதீஸும் இல்ல தமிழ்ல, ஒருசி பார்க்க ஏதாவது அளவுகோல் இருக்குதா? அப்ப நாங்க சொன்னதான் நீ கேட்கணும். அதனாலதான் வாயில வந்த மூணாம் பாத்தியா எல்லாம் சொன்னாங்களே, என்னமோ சொல்லி காட்டினாங்களே, தாயத்து, தட்டு, தகடு, பில்லி, சூனியம், ஏவலு, விளக்கல், என்னமோ. இது எல்லாம் எதனால வந்தது? அடிப்படையை தரல. அப்ப இஸ்லாம் என்பது நம்மள்ட்ட இல்லங்கிறத ஒத்துக்குங்க. நமக்கு தப்பானதான் தந்துட்டு போயிட்டாங்க, குர்ஆன்ல உள்ளதை தரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் தரவில்லை. இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான இஸ்லாம்ங்கிறது என்ன? சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போயிடலாம், பெரிய பயானா தேவையே இல்லை. சரியான இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அந்த ஹெர்குலிஸ் உள்பட எல்லா மன்னர்களுக்கும் எழுதின கடிதத்தில் எழுதினது தெரியுமா? அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அதான அர்த்தம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தின இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கையில பல அம்சம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமான மக்களை சந்திக்கிறாங்க அன்னைக்கு அவங்க வாழ்ந்த காலத்துல. என்ன 3 விதமான மக்கள்னா, ஒரு கூட்டம் நாத்திகம், கடவுளை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். யாரு? அதாவது அப்படி கேட்டாங்க, மய்யுஹில் இல்லாம ஒழியரமி, மக்கி போனதுக்கு அப்புறம் ஏன்டா உயிர்ப்பிக்க முடியும், அப்படி எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். யாசில நீங்க பார்க்கலாம். அப்ப கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கூட்டமும் அன்னைக்கு இருந்தது, நாத்திகர்களும் இருந்தார்கள். இன்னொரு கூட்டம் என்னன்னு கேட்டா, எதையுமே கடவுளாக கருதக்கூடிய ஒரு கூட்டம், எந்த ஒரு வரையறையும் கிடையாது, காணுகிற எல்லா பொருளையுமே கடவுள் என்று சொல்லி வழிபடக்கூடிய இன்னொரு கூட்டமும் இருந்தது. அது மக்காவுல அதான் கணிசமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போனாங்களே, மதீனாவுக்கு போன பிறகு ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க, காண்பதை எல்லாம் கடவுள்னு சொல்லாட்டா கூட கடவுளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக்கி இருந்தாங்க. கடவுளுக்கு மாமா, மச்சான், சொந்தக்காரன் இந்த மாதிரி ஏற்படுத்தி கடவுளுக்கு ஒரு மகன், கடவுளுக்கு ஒரு பொண்டாட்டி என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களை கடவுளாக்குவது. நல்லடியார்களுக்கு கடவுள் தன்மை கொடுத்த ஒரு சமுதாயம் மதீனாவுல. 3 சமுதாயத்துக்கும் எதிராகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து வைக்கிறாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கை 3 கொள்கைகளுக்கும் எதிரானது. எந்த 3 கொள்கை? கடவுளை இல்லைங்கிறாங்களே, அதை இஸ்லாம் மறுக்குது. கடவுள் இருக்கிறான், ஒருத்தன் காட்டு சொல்லு, கடவுளை இல்லைன்னு சொல்லாத. ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு தீமைகள்லாம் சுட்டி காட்டினார் இந்த உலகத்துல. இந்த தீமையெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நமக்கு மேல ஒரு சக்தி இல்லைன்னு நினைக்கிறதா காரணம். ஒருத்தர் திருடுறான், மேல உள்ள சக்தி என்ன, இவனுக்கு மேல என்ன தெரியும்? போலீஸ தெரியும், கோர்ட்டு தெரியும், ஜெயில தெரியும், ஒரு அதிகாரிகளை தெரியும், அதுக்கு மேல யாரும் இல்லைன்னு நினைக்கிறான். இவர்கள் எல்லாம் ஏமாத்த முடியும், போலீஸை ஏமாத்தலாம், கோர்ட்டை ஏமாத்தலாம். அதனால நிறைய 100 குலத்தை சொல்லி நிற்கிறான், ஏமாத்தலாம், கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஒரு சில நேரத்தில் எக்குத்தப்ப மாட்டிக்குவானோ தவிர பெரும்பாலும் தப்பிச்சு ஓடி போயிடுவானுவோ. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நமக்கு மேல பலவீனமான சக்திகள் தான் இருக்கின்றன, இவர்கள்ட்ட மாட்டாமலே நம்ம தப்பித்துக் கொள்ளலாம், மாட்டிய பிறகும் கூட தப்பித்துக் கொள்ளலாம், மாட்டிட்டா கூட கொடுக்கிறத கொடுத்து தப்பிச்சுக்கலாம். இன்று மனிதர்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடும். நீ இதுக்கு என்னதான் பகுத்தறிவு வேஷம் போட்டாலும் சரி, பகுத்தறிவுங்கிற முத்திரையை குத்தினாலும் சரி, இது மனுஷனை பண்படுத்தவே செய்யாது. எப்ப உனக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், போலீஸை ஏமாத்தலாம், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், அவனை ஏமாத்த முடியாது. இருட்டுக்குள்ள இருந்து செஞ்சாலும் அவனுக்கு தெரியும், பகல்லையும் தெரியும், தனியா செஞ்சாலும் தெரியும், கூட்டமாக செஞ்சாலும் தெரியும், நினைக்கிறதும் தெரியும், பேசுறதும் தெரியும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்ற கொள்கையை முன்வைத்ததன் மூலமாக இந்த உலக ஆசைக்கு கட்டுப்பட்டு தீமைகள்ல மூழ்கி இருந்தவர்கள் முதல்ல மீட்கப்படுறாங்க. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, நம்மளுக்கு மேல ஒருத்தன் கண்காணிச்சுட்டு இருக்கிறான்
என்ற நிலைமைக்கு வர்றாங்க. இந்த ஓரிரை கொள்கை கடவுள் நம்பின பிறகு இன்னொரு கொள்கை என்ன? கண்டதையெல்லாம் கடவுள் கருதுற கொள்கை. இதுதான் அபூ ஜஹலுடைய கொள்கை, இதுதான் அபூ லஹபுடைய கொள்கை, இதுதான் அபூ சுஃபியானுடைய பழைய கொள்கை. பிந்தி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவரு. அபூ சுஃபியானுடைய பழைய கொள்கை, காலித் இப்னு வலீதுடைய பழைய கொள்கை. இந்த கொள்கையில என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எதை வேண்டாலும் கடவுள் ஆக்கிருப்பாங்க. இந்த மைக்க கூட கடவுளும்பாங்க, கைக்குட்டை கூட கடவுளும்பாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு கேட்டா, சமைக்குவாங்க 3 கல்லு வச்சு, சோறு அடுப்பு 3 கல்லு வச்சு சமைக்குவாங்க. சமைச்சு முடிச்ச உடனே அதுல ஒரு கல் எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. இதுதான் அடுப்புல போட்டு சமைச்சோம், இதுக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு கல்லு, நம்ம அடுப்புல வச்சு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு கல்லு. அந்த கல்லை ஏதாவது கும்பிடணும், அவருக்கு எதையாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து கும்பிட்டு ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அன்றைக்கு உள்ள மக்காவில் வாழ்ந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு இதெல்லாம் ஆதாரங்கள். அப்ப எதையாவது ஒண்ணு கும்பிடுவார்கள். இப்படி எல்லாத்தையும் இதை பார்க்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால என்ன ஆகுதுன்னா, கடவுள் அதிகமாகும் பொழுது மனிதனும் பிரிஞ்சிடறான். ஒரு கடவுள்னு சொல்லையில மனுஷன் பிரிய மாட்டான். பல கடவுள்னு சொல்லும் போது என் கடவுள் வர ஓன் கடவுள் வரன்னா நம்ம 2 ஜாதி ஆயிடுவோம். நம்ம 4 பேருக்கு 4 கடவுள்னு சொன்னா 4 ஆயிடுவோம். மனித குலத்தை ஒன்றுபடுத்துறதுக்கு இடைஞ்சலா இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில இஸ்லாம் இந்த கொள்கையை உலகத்துக்கு வைக்குது. எப்படி வைக்குது? ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறான், அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. இதுலயும் நான் கூட விளக்க வேண்டியது, ஏன்னா கரெக்டா இருக்கிறோம். நான் எதுல கரெக்டா இல்ல அதான் விளக்க வேண்டியிருக்கு. நம்மள்ட்ட நாத்திகத்துல யாருமே இல்ல, ஓரளவு விளங்கி கரெக்டா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்புறோம். அதே மாதிரி வந்து கண்டதையும் நம்ம கடவுள் ஆக்க மாட்டோம். கொஞ்சம் பேர் ஆக்குறாங்க. என்ன ஆக்குறாங்கன்னா, ஒரு கொடி மரத்தை வாங்கிட்டு வருவாங்க, மூங்கில் கடையில போய் வருஷம் ஆவத்தை வாங்கிட்டு வந்து அதை ஊண்டி வச்சுக்கிட்டு அதை கடவுள் அதை கும்பிடுவாங்க. பாக்குறீங்களா இல்லையா? இது என்னப்பா, இது கடையில வித்த ஒரு கொடி மரம், நீ தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த, இந்த மரத்தை நீ தான் ஊன்ற, இதுல என்ன வரப்போகுது? அப்துல் காதர் ஜிலானின்னு பேரை சொன்னா என்ன வந்துருமா? அதை வந்து நினைக்கிறான். ஒரு கடையில வாங்கிட்டு வந்து ஒரு கொடி மரத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த பொருள்களை வணங்குறதுக்கு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாம். இது என்ன இருக்கு? நம்ம தான் கடையில வாங்கிட்டு வந்தோம், சாதாரண மரம் தானே, எந்த எவ்வளவு திருண்ண மரமா வெட்டிட்டு வந்தா என்னன்னு ஒண்ணு தெரியல. அந்த மரத்துல என்ன சக்தி வந்து நினைக்க மாட்டோம். இப்படியான சில மிஸ்டேக்குகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு கண்டதையும் கடவுளாக்கக்கூடிய தன்மை நம்மள்ட்ட இல்ல. அதனால இதையும் கூட வேண்டியதில்லை. ஆனா ஒரு அடிப்படை விளங்கிக்கணும். அல்லாஹ் உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? லவ்கான பீஹிமா ஆலிகத்துல் இல்லல்லாஹு லஃபஸதத்தான். உலகத்துக்கு அல்லாஹ் என்ன மெசேஜ் சொல்றான்னு கேட்டா, ஒரு கடவுளை தவிர நிறைய கடவுள்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த உலகம் இப்படி இருக்கவே இருக்கா, நாசமா போயிருக்கும். இந்த உலகம் எவ்வளவு பர்ஃபெக்டா நடக்குது பாத்தீங்களா? எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நடக்குது பாத்தீங்களா? சொல்லி வச்ச மாதிரி என்னுடைய இயக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா? சூரியன் பூமி வந்து இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு இவ்வளவு நாள் மனுஷன் கணிச்சு சொல்றான். 365 நாள் தேவைப்படும். ஏன் அப்படி சொல்றான்? அப்படி இயங்குறதுனால சொல்றான். அவ்வளவு கரெக்ட். அதுல எந்த ஒரு கணக்குலையும் மாறுத வராது. 12 மாசத்துல சுத்தி முடிச்சிடும். அப்ப அந்த சந்திரன் வந்து தன்னைத்தானே சுத்துறதுக்கும் பூமியை சுத்தி வர்றதுக்கும் டயத்தையும் மனுஷன் கணக்கு பண்ணி சொல்றான். அதன்படிதான் நடக்குது. எப்ப சூரிய கிரகணம் ஏற்படும் சொல்றான், கரெக்டா வருது. எப்ப சந்திர கிரகணம் ஏற்படும் அதையும் சொல்றான். எந்தெந்த ஊர்ல தெரியும் அதையும் சொல்றான். எந்தெந்த ஊர்ல பாதி தெரியும் அதையும் சொல்றான். எந்தெந்த ஊர்ல தெரியாது அதையும் சொல்றான். இதெல்லாம் ஏன் சொல்றான்? சிஸ்டமா இயங்குறதுனால சொல்ல முடியுது. அதுல மாற்றமே இல்ல. சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, ஒரு மேல இருந்து ஆதிக்கம் செலுத்துறவன் இயக்கினால் எப்படி இருக்குமோ, அதனுடைய ஸ்பீடு கொஞ்சம் கூட கூடுறதுல ஒரு மிஷினே இருக்குன்னு வைக்குங்க. ஒரு பாசு தேஞ்சு போன தாறுமாறா ஓடுறது இல்லையா? ஒரு சாதாரண ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருந்த வண்டிய அப்புறம் அன்கண்டிஷன் ஆயிருக்கு, பாக்குறீங்களா இல்லையா? ஒரே மாதிரி போகுமா? ஒரு 2 வீலரா வாங்குறீங்க, எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி போகுமா? கொஞ்சம் சரியா இருக்கிற லூஸ் ஆயிருந்தா வேகமா ஓடி போயிடும், பிரேக் பிடிக்காது. அல்ல கொஞ்சம் இறுகி போச்சுன்னா சுலவா போயிடும். அப்ப இந்த மாதிரியான தேய்மானங்கள் அதுவா நடந்தா ஏற்பட்டிருக்கும். இந்த பூமி அதுவா சுத்துதுன்னா திடீர்னு ஒரு மாசம் அப்படியே சுலவாகணும், திடீர்னு கூடணும், அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஒரே ஸ்பீடு, ஒரே மாதிரி நடவடிக்கை, ஒரே மாதிரி சுழற்சி, இதெல்லாம் சீர நடக்குது பாருப்பா. அதுல இருந்து ஒரு தற்காண்டு விளங்கிக்க. 2-3 பேர் இருந்தா நடக்கவே நடக்காது. ஒருத்தர் என்ன செய்வான், கிழக்க ஒதுக்க சொல்லுவான் சூரியனை, இன்னொரு கடவுள் பாப்பாரு, அதெல்லாம் முடியாது, மேற்கு தான் ஒதுக்கும். இப்ப கிழக்க ஒதுக்குமா மேற்கு ஒதுக்குமா? இப்ப 2 பேர் அடிச்சு சாக வேண்டியதான். 2 கடவுள் இருந்தான்னா சூரியன் கிழக்கு ஒதுக்கிறதா மேற்கு ஒதுக்கிறதா என்பதிலே சண்டை வந்துருமில்லங்க. ஒரு காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், அப்படிலாம் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான நம்பிக்கை நினைச்சு ஒவ்வொரு இலாக்கா டியூட்டி கொடுக்கிறது. இவர் வந்து காப்பாற்றுற கடவுள், இவர் அழிக்கிற கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் என்ன கேட்குது? ஏன்பா நீ காக்கிற கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நான் காக்கிற கடவுளை கும்பிடுறேன், அழிக்கிற கடவுளை கும்பிடவே இல்லை,
இப்ப அழிக்கிற கடவுள் என்னை அழிக்க நினைக்கிறாரு, காக்கிற நினைக்கிறவர்